என் பேரு வெண்ணிலா. நீங்க கயல்விழி தானே? ஆமா, உட்காருங்க. நானும் கதிரவனும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை செய்றீங்க? 5 வருஷமா. ஓ, உங்க அலுவலகத்துல நீங்க மட்டும்தான் பெண்ணா? இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் வயசானவங்க. ஓ. கதிரவன் ரொம்ப கலகலப்பானவர். அவர் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் கூட ஒரு நாள் பேசலனாலும் நாளே வீணாயிட்ட மாதிரி இருக்கும். 2 நாள் பேசல, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆக போகுது. ஆகஸ்ட் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. அப்ப நான் வரவா? சரி. டேய் இந்தடா பொடி. பாத்து விழுந்துற போகுது. பாத்து தூக்கி மாட்டு. சரி சரி. அப்படிதான். கதிரவா, எனக்கு என்னமோ நீ இதுல ஜெயிச்சிருவேன்னு தோணுது. எதை வச்சுங்க சொல்றீங்க? என்னமோ தோணுது, சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல உன்னோட கஷ்டத்தை விட காதல் தான் அதிகமா தெரியுது. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வரவா? வாங்க. வரேன். ஐயோ ஐயோ, கதிரவா கதிரவா, புடா. நீ மாட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாடும் போல இருக்க. என்னடா தண்ணியில ஓடுற படகை கொண்டாந்து தரையில போடுறாங்களே நினைச்சேன். அது மேல செடியை வச்சு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாங்களே. ஆமா மாமா, அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு கலைஞன் இருக்கான்றது சரியா தானே இருக்கு. ஆமா, அங்க பாருங்க. மாமா அது சில மாமா. அது அப்படியே உங்க அக்கா மாதிரியே அழகா இருக்கு மாப்ள. மாப்ள இதை போய் எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த வர்றாங்க பாருங்க, வர்றாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாப்பா. இந்த தம்பிங்களை கூப்பிடுங்கப்பா. சரிங்கப்பா. தம்பி, இது உங்க உழைப்புக்கான ஊதியம் இல்ல, உங்க திறமையை பாராட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற சின்ன அன்பளிப்பு. வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பா. ஏன் தம்பி, அது எப்படி எங்க வீட்டுக்கு முன்னாடி புத்தர் சிலை வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஐயா, அன்பு இல்லம் புத்தர் இல்லாமையா? அது சரி. சின்ன சின்னதா பண்ணும்போது ஒன்றும் தெரியல, எல்லாம் மொத்தமா பண்ணி முடிச்சோன்னதான் அதோட பிரமிப்பே தெரியுது. ஆனா வேலை ஒன்றும் முடியல. கையிலோட அறையில சின்ன சின்ன வேலைகள் மிச்சம் இருக்கு. 2 நாள்ல முடிச்சிருவோம். வாங்க. வரேங்க. பாப்பா. சரிங்க, வாங்க. நான் வரேன். நல்லது, போயிட்டு வாங்க. இல்ல, இந்த பாராட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பக்கத்துல ஒருத்தி நின்றுட்டு இருக்காளே, அவ மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியலடா. நம்ம வீட்டுக்கு அடிச்ச வெள்ளைய அவன் மனசுல அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னும் புரியலையே. இதில் எனக்கான ஒரு நிமிடம் எப்போது? இது யார் இங்க வச்சது? நீங்க என்னோட அறையை ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அதுக்காக ஒரு சின்ன பரிசு. எதுக்குங்க? நான் வேலையை தானே செஞ்சேன். பரவாயில்ல. இல்ல,
சரி, நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்க்கறேன். அண்ணே ஆ. பரிசெல்லாம் பழமா இருக்கு. ஏய் போடா, உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்னதான் இருக்குன்னு பிரிச்சு பாப்போம்னே. அட போடுறேன்ல, போ போ. உனக்கான ஒரு நிமிடம் இப்போது. ஐயோ, அரை நிமிஷம் போச்சு. எங்க? இந்த வீடு முழுக்க கொட்டி கிடக்கிற அன்பும் மகிழ்ச்சியும் எனக்கும் கொஞ்சம் வேணும். உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சொந்தமும் எனக்கும் சொந்தமா வேணும். அதுக்கு நீங்க எனக்கு வேணும். எங்கேயோ பிறக்கிறோம், எப்படியோ வளர்றோம். வாழ்க்கையில எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம், பழகுறோம், பிரியறோம். ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மகத்தான சக்தியா நம்ம மனசுக்குள்ள வராங்க. இவ்வளவு வருஷமா நான் கயலுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம்னு தோணுது. கயல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. நீ சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேங்க. ஆனா அவகிட்ட இருந்து தான் இன்னும் எந்த பதிலும் வரல. அதான் பயமா இருக்கு. கடைசியில அவங்க வீட்டு செவுத்துல அடிச்ச வெள்ளையும் ஆணியும் தான் மிச்சமாவது பாரு. டேய், போடா. ஐயோ, டேய், ரொம்ப அலையாதீங்கடா. பொதுவா பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. என்னமோ நீங்க சொன்ன உடனே ஈனு பல்ல அடிச்சுட்டு உங்க பின்னாடி வந்துருவாங்களா? அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல. நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. இன்னும் தெரியுமா, நீ சொன்ன உடனே அவன் அம்மா சொல்லியிருந்தானா உனக்கு அவன் மேல இருக்கிற பிரியம் குறைஞ்சிருக்கும். இப்ப ஏன் ஆளை பாரு. 10 வருஷமா என் பின்னால சுத்தி வந்தாரு. அப்புறமா பாவம் பார்த்து சரி சொன்னேன். அப்பனா மொத்தத்துல எனக்கு 10 வருஷம் ஆகுன்றீங்க. ம். கதையே முடிஞ்சது போங்க. இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம். சரி. வணக்கம். வணக்கம். நான் யாருன்னு தெரியுதா? வெண்ணிலா தானே? பரவாயில்லையே, பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுதா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு, எங்க தாத்தாக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கதிரவனுக்கு இந்த வேலையை பத்தி எதுவுமே தெரியாது. என்ன சொல்றீங்க? உண்மை என்னன்னா, உன் அன்பையும் பிரியத்தையும் பெறணுங்கிறதுக்காக தான் அவன் ஒரு தவம் போல கஷ்டப்படுறான்.
இருங்க. இந்த உலகத்துல எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாதது ஏதாவது இருக்கா? உன் மனசு. அது எப்படி இவ்வளோ நாளா உன் மனசே உனக்கு தெரியாம இருக்கும்? உன் காதலும் என் காதலும் பேசிக் கொண்டிருந்தன. நாம் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தோம்.